வெல்கம் டு எல்கே சர்வேஸ். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி வந்து நம்ம லேடரை வச்சு பர்பண்டிகுலர் லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணுவோம். அது ஆப்செட் மெத்தடில், அதாவது பாயிண்ட்ஸ் வச்சு ஆப்செட் மெத்தடில் எப்படி கோஆர்டினேட் சிஸ்டமாக மாற்றி நம்ம ட்ரா பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் தான். நம்ம பர்பண்டிகுலர் போட்டு வரைகிறது வந்து எப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்செட் மெத்தட்ஸ், அதாவது அது கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்கா இருக்குதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து இந்த மெத்தடு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க முடிஞ்சா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கறத விட ஒரு விஷயத்த இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று கற்று வச்சுக்கிறது நம்மளுக்கும் ஒரு பெனிஃபிட் தான். ஓகேங்களா? இப்போ ஆஸ் யூஸ்வல் தான், நம்மளுக்கு வந்து நம்ம லேட்டரை எப்படி ரீட் பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ரீட் பண்ணுவோம். எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் சேஞ்சஸ்ல மாறும். ஓகேங்களா? அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேடர் கொடுத்துருக்காங்க. லேடர்ல வந்து சி பாயிண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல சி பாயிண்ட்ன்றது இங்க இருக்கு. இப்போ இந்த சி பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம எந்த லைனை சூஸ் பண்ணணும்னா பில இருந்து டிக்கு ஒரு ஜி லைனை டிரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜி லைனை வந்து நான் டிரா பண்றேன். இங்க பக்கத்துலயே டிரா பண்ணிக்கிறேன். எவ்வளோன்னா 115.8 ஓகேங்களா? இப்போ ஒரு ஜி லைன் டிரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த இதை டிராயிங் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜி லைன் இப்படி நம்ம டிரா பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம், அதாவது ப்ளூ கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்க லேயர் யூஸ் பண்ணி லேயர்ல கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யூசிஎஸ் அப்படின்ற கமாண்ட் தான். இது எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், அதாவது யூசிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்ல வந்து கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த யூசிஎஸ் உங்களுக்கு இல்லைன்னா யூசிஎஸ் ஐகான் அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க. யூசிஎஸ் ஐகான் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது போயிடும். மறுபடியும் ஆன் பண்றதுக்கு சேம் ப்ரொசீஜர் கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூசிஎஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த யூசிஎஸ் வந்து எதை குறிக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ யூசிஎஸ் நான் கமாண்ட் கொடுக்குறேன், அதாவது இது மூவ் ஆகுது. இப்போ இங்க வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லைனுக்கு நான் இப்படி பேரலா செட் பண்றேன். சரிங்களா? இப்போ இது என்ன ஆகும்னா யூசிஎஸ் அப்படின்றது இந்த எக்ஸ்ன்றது நம்ம கிராஃப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மேல எக்ஸ், இது கீழே வந்து எக்ஸ் டேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது மேல வரக்கூடியதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, கீழே வரக்கூடியதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. அதே மாதிரி இது ஒய், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஒய் டேஷ், அதாவது இந்த பக்கம் வரக்கூடிய வேல்யூ எல்லாம் பாசிட்டிவ், இந்த பக்கம் வரக்கூடிய வேல்யூ எல்லாம் நெகட்டிவ். ஓகேங்களா? இப்போ நம்ம லேடர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பில இருந்து டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பில இருந்து டி எங்க இருக்கு? இங்கதான் நம்மளுக்கு இருக்கு. இங்க இருந்து இங்கதான் வரணும். அப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு இருந்தா நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது பில இருந்து டிக்கு வருவோம். சரிங்களா? இப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த யூசிஎஸ் ஐக்கான இங்க செட் பண்றோம். ஏன்னா ஒய் டைரக்ஷன், அதாவது யூசிஎஸ் ஐக்கான இங்க செட் பண்ணிட்டு ஒய் டைரக்ஷன் வந்து கீழே, அதாவது கீழ் நோக்கி கொண்டு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸ் டேஷ், இந்த எக்ஸ் டேஷ், அதாவது நம்ம இப்போ மைனஸ்ல, அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மைனஸ்ல கொடுக்கணும்னா தான் நீங்க இந்த ஒய் டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் வைக்கணும். இந்த பக்கம் வச்சீங்கன்னா உங்களுக்கு மைனஸ்ல வரும். இந்த பக்கம் வச்சீங்கன்னா பிளஸ்ல வரும். அதாவது நீங்க நெகட்டிவ் கொடுக்க தேவையில்லை. அதனால நான் இந்த பக்கமே செட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிபி டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நோடு தான் வைக்க போறோம். இந்த நோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் 5 மீட்டர் சைஸ்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பிஓ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிஓ என்டர். ஓகேங்களா? இப்போ அந்த சி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 72.2, அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. நீங்க கமா யூஸ் பண்ணீங்கனாலே இது லாக் ஆகும், டேப் யூஸ் பண்ணீங்கனாலே லாக் ஆகும். அதாவது இந்த லாக் சிம்பிள் வந்துருக்கு பாத்தீங்களா, இந்த 72.2ல வந்து கூட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கு பாத்தீங்களா, அது கமா யூஸ் பண்ணீங்கனாலே வரும், டேப் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 59.2. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்க வந்து டாட் வந்துருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட் 93.4, இங்க இருந்து இங்க 73.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 73.4 அப்படின்னு இருக்கு.
இப்போ அதுவே இந்த யூசிஎஸ் நம்ம டைரக்ஷனை மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது யூசிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ் டைரக்ஷன் இந்த பக்கம், ஒய் டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் கொடுக்குறீங்கன்னா இங்க நம்ம ஒய் ஆன வேல்யூ வந்து என்னது, அதாவது எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த், ஒய்யோட வேல்யூன்றது ஆப்செட். ஓகேங்களா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு லென்த், ஒய்ன்ற வேல்யூ வந்து ஆப்செட். அப்போ நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து இன்னொரு பாயிண்ட் வேற கலர்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கிரீன்ல கொடுத்தேன். ஓகேங்களா, இப்போ பிஓ என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இங்க கிரிசரை கொண்டு வந்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது கிரிசர் இங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஆப்செட் எவ்வளவு இருக்கு, 72.2 லென்த்ல -59.2ன்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த இடத்துல வரும். அப்போ நீங்க டைரக்ஷன் இந்த எக்ஸ் ஒய் டைரக்ஷன் வந்து நீங்க எங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் இப்படி இந்த ஒய் டைரக்ஷன் வந்து நான் இந்த சைடு வச்சிருக்கேன். அப்போ இந்த சைடு வந்து எனக்கு நெகட்டிவ். ஓகேங்களா, இப்போ அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம கொடுக்கறது. சரிங்களா, இப்போ அதே ஆப்செட்டை நம்ம மறுபடியும் நெகட்டிவ்ல கொடுத்தா அந்த இடத்துக்கு வரணும், பாசிட்டிவ் கொடுத்தா மேலே போயிடும். அதாவது 72.2. ஓகேங்களா, இப்போ டேப் கொடுக்குறேன். முன்ன கமா கொடுத்தேன் இல்லைங்களா, இப்போ டேப் ப்ரெஸ் பண்றேன். டேப் கொடுத்ததும் உங்களுக்கு அந்த லாக் வந்துடும். அதே 59.2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் முன்ன வந்து நம்ம டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இந்த பக்கம் வச்சிருந்தோம், எக்ஸ் டைரக்ஷன் சேம். இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஆப்செட் மெத்தட்ல நம்ம நோட வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒய் டைரக்ஷன் வந்து இப்படி வரக்கூடாது. அப்போ இந்த பாயிண்ட் இங்க கீழே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், சேம் பிஓ, நீங்க ஆப்செட் வந்து என்னன்னு கொடுத்துருக்கீங்க 72.2, இதுதான் எக்ஸ். அப்புறம் டேபு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 59.2, அதாவது -59.2 கொடுக்கணும். நான் ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். -59.2 என்டர் கொடுத்துறேன். இப்போ என்டர் கொடுத்துருந்தேன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நோடு மேல வந்து உட்காந்துருக்கா கிரீன் கலர்ல. இந்த மாதிரி டைரக்ஷனை பொறுத்து நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்து டிரா பண்றதை தான் இப்போ நம்ம பார்க்கறோம். சரிங்களா, இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பருக்கான ஆப்ஜெக்ட் நம்மள கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2ஆம் நம்பர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பில இருந்து சி கொடுத்துருக்காங்க. அதாவது பில இருந்து சி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் ஜி லைன் தான். மேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை கலர் மாத்திக்கிறேன், இது ஜி லைன். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் யூசிஎஸ். இப்போ எக்ஸ் டைரக்ஷன் வந்து இந்த லைன்ல, அதாவது கரெக்டா பண்ணிக்கோங்க யூசிஎஸ் இந்த டைரக்ஷன்ல, ஒய் வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா நெகட்டிவ்ல நான் கொடுக்க கூடாதுன்றதுக்காக எல்லாமே பிளஸ்ல வர்ற மாதிரியே கொடுத்துக்கிறேன். லேட்டர்ல இருக்கிற மாதிரி பிளஸ்லயே கொடுக்கலாம். நெகட்டிவ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்றதுனால பிளஸ்லயே கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிஓ என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இங்க வந்துட்டு என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த 46.4ன்றது எக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், 46.4ன்றது எக்ஸ், அதாவது லைன். ஓகேங்களா, டேபு 8.2. ஓகேங்களா, 8.2 என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இங்க பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த லைனை வந்து கனெக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா 47.1. அடுத்த பாயிண்ட் இங்க கனெக்ட் பண்றேன், 47.7 அவ்வளவு வருது. நம்மளுக்கு இங்க எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 47.87. அது ஆஸ் யூசுவலா இருக்கக்கூடியதுதான் 47. நம்மளுக்கு எவ்வளவு வந்தது, 47.1. அதாவது ஒரு 0.1 நம்மளுக்கு எரர் இருக்கு, அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகேங்களா, நான் டிடிபி டைப் கொடுத்து இந்த சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசா இருக்கு. .5 வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா பழைய நோடும் இருக்கு, இதுல இதே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ வந்து யூசிஎஸ் இந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு யூசிஎஸ் போறோம், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது வந்து ஏ பாயிண்ட். ஏ பாயிண்ட்டுக்கு வந்து இங்க எதுவும் ஃபிக்ஸிங் எதுவும் கொடுக்கலன்றதுனால ஆஸ் யூசுவல் நம்ம சர்க்கிள் மெத்தட் தான், சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. 56.4 ஒரு சர்க்கிள், 56.4 ஒரு சர்க்கிள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 92.4 ஒரு சர்க்கிள், 92.4க்கு ஒரு சர்க்கிள். ஓகேங்களா, இதை இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இதையும் இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே ஜி லைன் தான். ஓகே, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜி லைன். இதை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட், அதாவது 1ஆம் நம்பர் பாயிண்டா ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ 1ஆம் நம்பர் பாயிண்ட் இங்க இருக்கு,
ஏலேருந்து பி, இங்கே 1ஆம் நம்பர் அது என்ன கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து பி தான் கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து. அப்போ ஆப்செட் வந்து நம்ம லேடர் வந்து கீழே தானே ரேட் பண்ணுவோம். அப்போ யூசிஎஸ் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம், ஏ பாயிண்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ யூசிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க, டைரக்ஷன் ஒய். ஓகேங்களா. இப்போ அந்த லைன் வந்து உங்களுக்கு மேலே தான் வருதுன்றதுனால நான் ப்ளஸ் இதை மேலே வச்சுக்கிறேன். அதே டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில் கீழே வச்சேன்னா நான் மைனஸில் கொடுத்தா தான் மேலே போகும். அதனால நான் டைரக்ஷன் வந்து மேலேயே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ PO என்டர். லைன் வந்து பார்த்தீங்கன்னா 46.8, லைன் வந்து 46.8. அதாவது லைன்ன்றது வந்து இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி கமா ஆப்செட் வந்து 2.8. ஆப்செட்ன்றது என்ன, ஒய் டைரக்ஷன். ஓகேங்களா. என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு. இப்போ இதுலேருந்து லைன் என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க. இது ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3ஆம் நம்பரு 4ஆம் நம்பருக்கானது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 3ஆம் நம்பருக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னா 3 நாளுக்கு ஏலேருந்து டி. ஓகேங்களா. அதாவது ஏ பாயிண்ட்லேயே தான் யூசிஎஸ், ஆனால் எக்ஸ் டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கணும், டி இந்த லைனுக்கான டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ யூசிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து லாக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் நான் லாக் பண்ணிட்டேன்னாக்க, அதாவது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நான் இப்போ லாக் பண்ணிட்டேன்னா ஒய் டைரக்ஷனை உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கும்போது நீங்கள் நெகட்டிவ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இந்த பக்கம், அதாவது நான் லெஃப்ட் சைடு கொடுக்குறேன்னா நம்ம பாசிட்டிவாகவே கொடுத்துக்கலாம். அதாவது ப்ளஸ்லேயே கொடுத்துக்கலாம், லேடரில் கொடுத்துருக்குற மாதிரியே. அதனால இந்த பக்கம் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து எஃப்எம்பிலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த லைனை விட்டு வெளியே தான் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்தா தெரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா PO என்டர். சேம் தான், PO என்டர். இப்போ ஆப்செட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட்டுக்கு 30.6 கமா 14.8 ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாயிண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ 4வது பாயிண்ட் சேம் தான் ப்ரொசீஜர். PO என்டர் 53 கமா ஆர் டேப், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டேப் யூஸ் பண்ணுறேன். இப்போ டேப் 12. ஓகேங்களா. 12 மீட்டரு ஆப்செட் என்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நோடு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எஃப்எம்பி ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா. இந்த ஒரு மெத்தட் எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம அடுத்தது வந்து எஃப்எம்பிலே ஆங்கிள் மெத்தட், பழைய எஃப்எம்பி, அதாவது பழைய எஃப்எம்பியில் வந்து ஆங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் ஸ்டெப் தெரிஞ்சாதான் உங்களால் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு மெத்தட் இருக்குது, ஆப்ஜெக்ட் மெத்தடில் இதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டு பர்பண்டிகுலர் லைன் போட்டு ட்ரா பண்ணுறதும் ஒன்று தான், இந்த யூசிஎஸ்ஐ யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டில் ட்ரா பண்ணுறதும் ஒன்று தான். ரெண்டுமே பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எனக்கு இதை விட எனக்கு அது பெட்டராக இருக்குன்னா அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசிஎஸ் மெத்தடுக்காக மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம இது பண்ணோம். அதாவது இந்த யூசிஎஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூசிஎஸ் வந்து மேலே இருக்கிறது எக்ஸாகவும் இங்கே, அதாவது ஒரு எல் ஷேப்புக்கு தான் இருக்கும். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷு, ஒய் டேஷு. ஒய்ன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ப்ளஸ்ஸு, ஒய்ன்றதும் ப்ளஸ்ஸு. இந்த சைடு வரக்கூடியதெல்லாம் ப்ளஸ்ஸு, இதில் வரக்கூடியதெல்லாம், அதாவது இந்த சைடு வரக்கூடியதெல்லாம் மைனஸ், நெகட்டிவ். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த யூசிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறது கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மெத்தடில் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.